வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம், கடலூர். இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம். நான் ஜோதிடத்தை பற்றி தகவல்களை இந்த வலைதளத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளியெடுக்கிறதுக்கு ஜோதிடர்கிட்ட டைம் குறித்து போகிறாங்கல்ல, அது சரியா தவறா, இதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். அந்த காலத்தில் எப்போ குழந்தை பிறகுதோ அதான் நேரம். பிறப்பும் இறப்பும் இறைவன் கையில் இருக்கிறது அந்த காலத்துடைய நீதி. இந்த காலத்துலேயும் அது உண்மைதான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பிறப்பும் இறப்பும் இறைவன் கையில் தான் இருக்குது. ஒரு ஜோதிடரே குறித்து கொடுத்தா கூட அந்த நேரத்தை தான் இறைவன் அந்த ஜோதிடர் மூலிமா குறித்து கொடுக்குறாங்க கண்டி ஜோதிடர் சுயமாக குறித்து கொடுக்குறது கிடையாது. இதுதான் நீதி. அப்போ சரி, அது மாதிரி குறித்து கொடுக்குறது சரியா அப்படின்றது தான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு குழந்தை டாக்டர்கிட்ட போகிறாங்க, 10 மாதம் ரெகுலராக செக்கப் போகிறாங்க. இந்த மாதம் குழந்தை பிறக்கும் போது தேதி 25 அவங்களுக்கு பிரசவ தேதி அப்படின்னு ஒரு தேதி முடிவு பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட வந்து பெற்றோங்க, சார் 25 டேட் கொடுத்துக்குறாங்க, நாங்கள் நல்ல நாள் பார்த்து சொன்னீங்கன்னா முன்னால் 2 நாளோ பின்னால் 2 நாளோ ஒரு 4-5 நாளைக்குள்ளே கேப் உள்ள ஒரு நல்ல நாளாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம் டாக்டர் அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பார்த்து குறித்து கொடுங்க சார்னு கேட்குறாங்க. அவங்க ஆக எனக்கு அவங்க கொடுக்குற காலக்கெடு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 நாள். இப்போ 25 டாக்டர் குறித்து கொடுத்தாங்கன்னா 22லேருந்து 28க்குள்ளே இப்படி தான் ஒரு வாரம் கேப்பில் தான் கொடுக்குறாங்க. சில நேரங்களில் இந்த ஒரு வாரமே சரியில்லாத நாட்களாக இருக்கலாம். அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுற டைம் அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் நைட்டு 10 மணின்னு இருக்கும், சில நேரத்தில் காலையில் இருக்கும், சில நேரத்தில் மதியானம் இருக்கும். அப்போ தான் டாக்டர் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஆப்ரேஷனும் ஒரு டைம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. எமர்ஜென்சி எப்போனாலும் பண்ணுவாங்க. இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது அவங்க என்ன சொல்கிறாங்க, காலையில் ஒரு 12 மணிக்குள்ளே குறித்து வாங்கிடுவாங்க, இல்லை மதியானம் 3 மணிக்கு மேலே குறித்து வாங்கிடுவாங்க, தேதி என்ன வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. டேட்டும் 22 28 கொடுக்குறாங்க, நேரமும் காலையில் சாயங்காலம் அப்படி ஒரு டைம் கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம அனலைசிஸ் பார்க்கும்போது சில சொற்ப ஒரு நேரம் தான் கிடைக்கும் நம்மளுக்கு. அதில் எது நம்ம செலக்ட் பண்ணி எது நல்லா இருக்குதோ அதை குறித்து கொடுக்குறோம். இதுதான் நீதி. அப்போ அது மாதிரி குறித்து கொடுத்தோம்னா சரியாக குறித்து கொடுத்தா கரெக்டாக இருக்கும், ஜாதகமும் சரியாக இருக்கும். அதில் 100க்கு 100 உண்மை. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் கேட்டிங்கன்னா, இறைவன் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் என்னுடைய மூலியமாக குறித்து கொடுத்தா நான் நினைப்பேன். அப்போ நானே குறித்து கொடுத்தா நினைக்க மாட்டேன். ஏண்டா இறைவன் நான் கிடையாது. இன்னொரு விஷயம், அது மாதிரி நான் குறித்து கொடுத்தாலும் அந்த நேரத்தில் சில நேரத்தில் ஆப்ரேஷன் நடக்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாலே வலி வந்துடும், இல்லை 2 நாள் கழித்து வலி வரும். இப்போ ஆப்ரேஷன் பண்ணால் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு உடம்புடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிவாங்க. அப்போ நான் குறித்து கொடுக்குறது பொய்யாயிடும். அப்போ என்னால் நான் குறித்து கொடுத்தது தப்பு அப்படின்னு கிடையாது. அந்த இறைவன் அந்த நேரத்தை விரும்பலை. அவன் என்ன நேரத்தை விரும்புகிறானோ அந்த நேரத்தில் தான் குழந்தை பிறக்கும். ஆக அது மாதிரி சரியான ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் நேரத்தை குறிச்சும் போய் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திங்கன்னா உண்மையிலே நல்ல ஜாதகம் தான் அது. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தை வச்சு கணிக்கிற ஜாதகம் தான் நம்ம சரியாக தப்பான்னு சொல்கிறோம். அதே மாதிரி அவங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும்போது அப்போ தான் குழந்தை பிறகுது. அந்த நேரமும் ஜாதகம் எடுத்துக்கு உண்டான நேரம் தான். அதனால் அது ரைட்டு தான், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரி குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுத்து குழந்தை எப்போ அழுவுதோ அதுதாலும் பிறந்த நேரமாக குறிச்சிக்கணும். இவங்க ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண நேரத்தையோ இல்லை முடிக்கிற நேரத்தையோ இல்லை குழந்தை உடம்புலாம் குளிப்பாட்டி கொண்டாந்து அப்புறமா அழுவுத அது மாதிரி நேரத்தையோ அப்படி குழந்தை கீழே விழுந்த உடனே எப்போ அழுவுதோ அதுவே பிறந்த நேரம். இது சரியாக நம்ம குறிச்சிட்டு வந்து நம்ம ஜாதகம் கணிச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கோ யாருக்கோ இது மாதிரி நேரம் குறிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட வாங்க, தொலைபேசியிலே என்னை கேளுங்க. அதுக்குண்டான கட்டணத்தை நீங்கள் செலுத்தி என்கிட்ட நீங்கள் அந்த நேரத்தை குறிச்சும் போகலாம். அந்த நேரத்தில் குழந்தை பிறக்கிறது இறைவனுடைய சித்தம். அது நான் குறித்து நேரன்றது நான் ஒத்துக்கவே மாட்டேன்
அது வந்து என்னால் நடக்கப்படுவது கிடையாது. இறைவனுடைய சித்தம் தான். இறப்பும் பிறப்பும் இறைவனிடத்திலிருந்தும் எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.